கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் அல்லது, கர்த்தர் கிருபை என்றும் அல்லது. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கிருபாசன தண்டே நெருங்குவாம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பாம். கிருபாசன தாண்டே நெருங்குவாம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பாம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் அல்லது, கர்த்தர் கிருபை என்றும் அல்லது. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலை இன்றியே பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலை இன்றியே பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கவலை பாடாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். கவலை பாடாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடை அகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தம் அம்மை ஆதரித்தீர், அன்றென்று தம் அம்மை ஆதரித்தீர். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடியே நன்றி சொல்லுவாம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடியே நன்றி சொல்லுவாம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். கொலோசியர் 3:2. பூமிக்குரியர்களே அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு பூமி அல்லது மேலானது. நாம் இருப்பது பூமி. அந்த பூமி என்ன செய்யணும்னா நம்மளை இழுத்துக்கொண்டே இருக்கும். ஆசை இச்சை இழுத்துக்கொண்டே இருக்கும். இழுத்துக்கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியாதுன்னா மேலானவர்களை நாட முடியாது. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்குன்னா செட் யுவர் மைண்ட். செட் யுவர் மைண்டுங்கிறதுக்கு புரியறதுக்கு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நாளைக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரி போறீங்க. பிளைன் ராத்திரி 12 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கு பிளைட். உங்க கைக்குள்ள டிக்கெட் இருக்கு, விசா இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, லக்கேஜ் எல்லாம் கட்டி வச்சாச்சு. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, 12 மணிக்கு பிளைட்னா நீங்க 9 மணிக்கு நீங்க அங்க உள்ள வந்துடணும். 9 o'clock. ஏன்னா செக்இன் இருக்கும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். 9 o'clock முன்னாடி நீங்க வரணும்னு சொல்லிடுறாங்க. நீங்க மனசு வேற எங்கேயாவது போகுமா சொல்லுங்க? இல்ல எங்க பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தர் இருக்கா, அவ வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்கு, அந்த கல்யாணத்துல போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு
எங்கனாலும் உங்க மைண்ட் எங்க இருக்குன்னா, நான் எப்ப ஏர்போர்ட் போவேன், எப்ப பிளேனுக்குள்ள ஏறுவேன், இங்கதான் உங்க மைண்ட் இருக்கும். இதைத்தான் செட் யுவர் மைண்ட். யோசிச்சு பாருங்க, இது நடக்குது நடக்கலையாங்கிறது வேற. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்க மனது ஃபுல்லா, அதான் செட் யுவர் மைண்ட். இந்த செட் யுவர் மைண்ட்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன். ஃபிரேனோ, ஃபெரேனோ, ஃபெரேனோ, PHRONEO மேல இருக்கட்டும். ஃபெரேனோ, PHRONEO, ஃபெரேனோ. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உள்ளான வாஞ்சை. அநேக கடமைக்கு அப்படின்னு வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நபர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவர் இதுல வருவார், கடமைக்குன்னு வருவார். வந்து பிரைஸ் விளையாட போட்டுவாரு, வணக்கம் போடுவாரு, வச்சு போயிடுவாரு. இங்க நான் என்ன செய்வேன், அவர் பேரை சொல்லி, பிரதர் இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பேன். அவர் அங்க இருக்கவே மாட்டார். அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, டாக்டருடைய குட் புக்ல, ஏன் குட் புக் என்ன செய்யறது, ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் இதுல என்னன்னா, செட் யுவர் மைண்ட்ங்கிறதுல உங்களுடைய இருதயத்துடைய வாஞ்சை என்ன, அந்த இருதயத்தின் வாஞ்சை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலானவர்களை நாட சொல்லும். இந்த மேலானவர்களை நாடுறதற்கு எது கிடையாது, பூமிக்குரியவர்கள் கிடையாது. பூமிக்குறத கட் பண்ணிட்டு மேலானவர்களை நாடணும். அது உள்ளான வாஞ்சை. ஒரு திருமணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. திருமணம் வருதுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா அந்த நாள் வர முந்தின நாள் தூக்கம் வராது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரே டெக்கரேஷன், பின்னாடி வேல்ஸ் எல்லாம் போட்டு, கையில பூக்கொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அப்படியே அந்த மைண்ட் ஃபுல்லா அந்த நாள் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும். இதுதான் செட் யுவர் மைண்ட். அந்த நேரத்தில் வேற எந்த சிந்தைய மைண்டுக்குள்ள வராது. இதைத்தான் நம்ம செட் யுவர் மைண்ட். இந்த மேலானவர்கள் மாத்திரம் இருக்கு. மேலானதுன்னா என்ன அப்படின்னா, முந்தின வசனம் இருக்கு. 3, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிற்கும் இடத்துல மேலானது. இப்ப நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஆண்டவரோட கூட இருக்க போகிறேன். இந்த கூட இருக்கிறதுக்கு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், வெளிப்படுத்துது. 3வது அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்துதல் 3. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல. இந்த போலங்கிறது ஒரு வெளிப்படுத்துதல் நிறைய வரும். இதை கம்பேர் பண்றாரு. நான் ஜெயிச்சுட்டேன், உலகத்தை ஜெயிச்சேன், ஒவ்வொரு போர்ஷன்ல நான் ஜெயிச்சுட்டே வந்தேன். சோதனைக்காரன் வனாந்திரத்துல என்னை கொண்டு போனான். வசனத்தை சொல்லி நான் ஜெயிச்சேன். சிலுவைக்கு வேற அந்த சோதனை வந்துட்டே இருந்துச்சு. சிலுவையில சாத்தான் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்க. இன்னும் ஜெயிச்சு நான் எங்க வந்து பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார். அது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும், அது யாரானாலும் இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், புறஜாதியா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி ஆச்சு. அந்த சிங்காசனத்திலே உட்கார்றது தான் மேலான இடத்தை. இன்னைக்கு இந்த சிங்காசனங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல். அரசியல்ங்கிறது ஒரு சிங்காசனம். அவங்க ஜெயிச்சு, அவங்க கட்சி ஜெயிச்சு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார்னா அவர் கீழே எல்லாமே அவர் கீழே வரும். அது போலீஸா இருக்கட்டும், பைனான்ஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாம் கீழே வரும். ஆனா அது 5 வருஷத்துக்கு மட்டும்தான். அடுத்து ஓடியே போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, செட் யுவர் மைண்ட். அந்த செட் யுவர் மைண்ட்ல திங்கிங், உங்களுடைய நினைவுகள் இங்கதான் இருக்கணும். அந்த நினைவுகள் இங்க இருக்குதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த வசனம் உங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் இதுல இருக்காங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப இதற்கு நமக்கு தேவைன்னா ரோமர் 12:2 மனம் புதிதாக வேண்டும். ரினிவல் ஆஃப் த மைண்ட். ரினிவல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளான் முடிஞ்சிருச்சு, கேட்பாங்க நீங்க ரினியூ பண்றீங்களா? எஸ், ரினியூ. மனசு புதிதாக வேண்டும். சரி, இன்னைக்கு இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்றதற்கு காயின் ஆபேல்ங்கிற 2 நபரை நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தி புரியுறதுக்கு மேலானவைகள் பூமிக்குரியவைகள்.
முதல்ல அவர்களை குறித்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு எடுத்துக்கொள்ளுமா 1 யோவான் 3வது அதிகாரம் 12 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இந்த காயினை போல் அவன் காயின் பூமிக்கு சேர்ந்தவன், பூமிக்கு உள்ளவைக்கு அடையாளம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் சகோதரனுடைய கிரிகள் நீதி உள்ளவைகளா இருந்ததுனாலே. நீதி உள்ள கிரியை அவன் செய்தான், இவனுக்கு கோபம் வந்துருச்சு. இது ஒரு வசனம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். யாரை போல் இருக்கக்கூடாது? காயினை போல் இருக்கும். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 11:4 காயின் ஆபேல். ஒருத்தன் பூமிக்கு சேர்ந்தவன் காயின். முதல் காமிச்சவங்களுக்கு மேலானதை சேர்ந்தவன், மேலானவைகளை சேர்ந்தது யாருன்னா ஆபேல். எபிரேயர் 11வது அதிகாரம் 4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானதை பலியில செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். இதான் ஆபேலுடைய பலியுடைய ஒரு இது. நீங்க கேட்கலாம், பெரிய ஆபேல் மரித்தான் அப்படின்னு சொல்லி. மரிக்கிறது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஸ்டெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர். அவர் இந்தியாவில் எத்தனையோ வெளிநாட்டுக்காரர் இருக்காங்க. இவர் ஒரு சாதாரண ஒரு லெப்பரசி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காரு. அவர் மனைவி 3 குட்டி பிள்ளைகள். இங்கதான் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல். அவரை ஒரு வேன்ல வச்சு தீ வச்சு கொளுத்தி கொண்டுட்டாங்க. அவர் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மறிச்சிருப்பாங்க, வயசாகி மறித்திருப்பாங்க, ஆக்சிடென்ட்ல மறித்திருப்பாங்க. அப்படித்தானே அவங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்க. எத்தனையோ மறித்திருப்பாங்க. ஆனா அவர்கள் பேசப்படவில்லை. அவ்வளவு மறந்துச்சு. ஆனா அந்த ஸ்டெயின்ஸ் அவர் இறந்த உடனே அவருடைய பாடம் வராத மேகசின் கிடையாது. எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் பேஜ். மனைவி சொல்லுது, என்னை கொலை செய்தவரை நான் மன்னித்து விட்டேன். இந்த மன்னித்ததுனால அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சரி, இப்ப நம்ம அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். கொலைசெய்ய 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவர்களை நாடுங்கள். நீங்க மேலானவர்களை நாடிட்டீங்கள். எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்னன்னா, யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். நீங்க எதை பாக்குறீங்க? பூமியையா நிலையா? என்னிலே நிலைத்திருங்கள். இப்ப என்னிலே நிலைத்திருங்கள்ங்கிற ஒரு வார்த்தைய ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்னா, பூமிக்குரியவர்கள மேலானவர்களை நாடுங்கள். அப்போ இன்னர் மைண்ட் மேல இருக்குது. மேல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கனி வரும். புரியுது? காயின் ஆபேல் ஒரு காணிக்கையை செலுத்துகிறார். அந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது வாய்ஸ் லோவா இருக்கா? அப்படியா? எல்லாருக்கும் லோவா இருக்கா? உனக்கு மட்டும் லோவா இருக்காயா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆபேல் கட் பண்ணி விட்டுட்டியா நீ? போ. சரி, பாப்போம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம பாக்குறோம், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். நீங்க கனி கொடுத்தீங்கன்னா நீங்க மேலானவர்களை நாடுறீங்க, பூமிக்குறையில் அல்ல அப்படின்னு தெரியும். இத நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 14:22. அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. இது ஒரு உறவு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறவு. இந்த உறவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவுல தான், நல்லா கேட்டுங்க, உறவுல தான் நிலைத்திருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னிலே நிலைத்திருங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோட உள்ள உறவுல நிலைத்திருக்கிறார். அபைட். அந்த நிலைத்து இருக்கிறதுனால தான் அவர் சொல்ல முடியுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் பிதாவுடைய வலது பட்சத்தில் உட்காருவேன் மேலான நடத்த. சரி, அவ நிலைத்திருக்கிறது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு.
மத்திய 14வது அதிகாரம் 22வது வசனம், அவர் தம்முடைய சீஷர்களை படகில் ஏற்றி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நிலைத்திருங்கள். இப்ப நான் உங்களை தனியா விட போகிறேன். வழக்கமா நான் உங்களோட போட்ல வருவேன், ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆபேல் காணிக்கை, காயின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. காரணம், அவன் மனதுக்கு இஷ்டப்படி செய்கிறான். ஆபேல் அப்படி கிடையாது, ரத்த பலியை செலுத்துகிறார். அவருக்கு எப்படி தெரியுங்க? ஆதாம்கிட்ட போய் கேட்டிருப்பார், அப்பா ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துறதுப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். மகனே, நான் உங்க அம்மா காரி சொன்னான்னு கேட்டு பழத்தை புசிச்சேன். அப்ப நான் நிர்வாணின்னு உணர்ந்தோம். ஆண்டவர் பலி செலுத்தினார். அந்த பலி செலுத்தி அந்த மிருகத்தினுடைய உடைய எனக்கு கொடுத்தாரு. நானும் அம்மாவும் போட்டுக்கிட்டோம். அதுதான்ப்பா ஆண்டவருக்கு பிடிக்கும், ரத்த பலி. அப்ப புரிஞ்சுக்கிட்டோம், ஓஹோ ஆபேலுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு ஆண்டவருக்கு எது பிரியும், ரத்த பலி. அந்த ரத்தம் சிந்தப்படணும். அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியா இருக்குது. இத புரிந்துகிட்ட ஆபேல் செலுத்தின பலி ஒன்று. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, என்னிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கிற ஒரு காரியத்தை காட்டுறதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் ஏறி அங்கே தனியா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கலிலே இருந்து எதிர்காற்று. இன்னைக்கு அநேக காற்றுகள், நமக்கு அனுகூலமான காற்றுகள் நடந்துகிட்டு இருக்கும். நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல ஒரு லாபம் கிடைக்குது, சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் அனுகூலமான காற்று. இந்த அனுகூலமான காற்றை அனுப்புவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த அனுகூலமான காற்றை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார்னா, நான் ஒரு நாள் ஒரு காற்று அனுப்பேன், அது எதிர்காற்று. அந்த எதிர்காற்று வரும்பொழுது நான் உன்னோட இருந்தேன்னா அக்கறைக்கு போயிடலாம். திரும்ப நான் சொல்றேன், எதிர்காற்று அப்படின்னு நான் அனுப்புவேன். டெய்லி நான் உனக்கு அனுகூலமான காற்று அனுப்பிக்கிட்டே இருக்கேன், அனுகூலமான காற்று. திடீர்னு ஒரு நாள் ஒரு எதிர்காற்று வரும். அந்த எதிர்காற்று வரும்போது நான் உன்னோட கூட இருந்தானா உன் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். பாப்போமா? எதிர்காற்று இருந்தபடினாலே அலைகள் அலை உண்டப்படும். இரவிலே 4ஆம் ஜாலத்திலே இயேசு கடல் மேல் ஏறி நடந்து அவர்களிடத்திலே வந்தார். கடல் மேல் ஏறி நடந்த உடனே என்ன நடக்குன்னா, ஒரு படகு கிட்ட வர்றாரு, படகுல ஏறி உட்கார்றாரு, படகு அமைதியாரு, கடல் அமைதியாரு. இப்ப படகுல இயேசு இல்லாத வரை என்ன இருக்கும்? பெருங்காற்று இருக்கும். அதனாலதான் யோவான் 16வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 16:5. இப்பொழுது நான் என்னை அனுப்பியவரிடத்திலே போகிறேன். இப்ப நான் தனியா விட போகிறேன். புரிஞ்சுக்கோங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காயினால கனி கொடுக்க முடியாது. பூமியை சேர்ந்தவர்களால் கனி கொடுக்க முடியாது. மேலானவர்களை பார்க்கிறவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். அந்த மேலானவர்கள் கனி கொடுக்க தேவை இயேசு உங்களோட கூட இருக்க வேண்டும். அனுகூலமான காற்று உங்க வாழ்க்கையில அடித்துக்கொண்டே இருக்கும். திடீர்னு எதிர்காற்று அடிக்கும். அன்னைக்கு இயேசு இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அப்படி சொல்றாரு. அப்புறம் அதுல நான் பிதாவிடத்துல போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்து. ஆண்டவர் உள்ள பாக்குறாரு. எதுக்கு உள்ள பாக்குறாரு? சீஷருடைய இருதயத்திற்குள்ள பாக்குறாரு. உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கு. ஏன் ஃபுல்லா இருக்குது? அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆண்டவர் எங்களை விட்டுட்டு தனியா நடந்து போனார். படகுல இல்ல, படகு முழுதும் கொந்தளிச்சிச்சு. இயேசு வந்தார், படகுல அமர்ந்தார், எல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்ப அவர் எங்களை விட்டுட்டு போறேங்கிறாரு. எங்க படகு என்ன ஆகும்? எங்க வாழ்க்கை என்ன ஆகும்? எங்க வாழ்க்கையில எதிர்காற்று வருங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உங்கள் இருதயம் துக்கமா இருக்குது. இப்ப 2 கூட்டத்தா இருக்கிறாங்க.
ஒரு கூட்டத்தார் யாருன்னா அப்பம் அற்புதத்தை பார்த்தவர்கள். அப்பம் அற்புதத்தை பார்த்தவங்க போயிடுவாங்க, அப்பம் பார்த்தவங்க ஓடியே போயிடுவாங்க. ஆனா இவங்க அப்பம் அற்புதத்தை பார்த்தவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. பிதாவும் இயேசு ஒண்ணுதான், ரெண்டு பேரும் உண்டு. இயேசுவை பார்க்க வர்றாங்க, அப்பாவை பார்க்க வர்றாங்க. பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு இருதயம் துக்கத்தில் இருக்கு. துக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்கிறார். ஏன் திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திக்கற்றோட நீங்க கனி கொடுக்கணும், அது என்னுடைய நோக்கம். ஆனா கனி கொடுக்க தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில நான் கூட இருக்க வேண்டும், ஆண்டவர் கூட இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்காற்று வீசுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 12:11. மரணம் நேரிடுகிற இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவர்களை செய்தார். இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் அப்பம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அற்புதத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா சீசர் அப்படி கிடையாது, கூடவே இருக்கிறாங்க. கூடவே இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீப்பா பூமிக்கு உரியவர்கள மேலானவர்களை நாடகம், நீ மேலானவர்கள் நாடகம் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கும். ஒரு உபதேசம், கடினமான உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்டுக்கிட்டு அத்தனை பேரும் போயிட்டாங்க. எப்பா யாரப்பா இதெல்லாம் முடியும்? அப்ப இந்த க்ளோஸ் சர்க்கிள் சீஸ்ட்டு கேட்கறாங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறார்கள். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உடத்துல நித்திய ஜீவ வாசனை இருக்காங்க, அந்த வாசனத்துல நாங்க பார்க்கணும். அந்த வாசனை இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அதான் கேட்டுக்கோங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை எதிர்பார்க்கறதுக்கு நீங்க ஆண்டவரோட கூட இருக்கணும். நீங்க கூட இல்லைன்னா, அது இயேசு ஒரு டெஸ்ட் வச்சு காமிச்சிட்டார். படகுல இயேசு இல்லை, எதிர்காற்று அடிக்குது. எதிர்காற்று அடிச்ச உடனே உங்க வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா 10வது வசனத்தை வாசிக்கணும். வெளிப்படுத்துதல் 12:10. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமற்றும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறோம். குற்றம் சுமற்றும் பொருட்டு குற்றம் சாட்டு, இது அவனுடைய நோக்கம். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்கீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு சுப்பீரியர் உங்க மேல எப்படா இவன் சிக்குவான், எப்படா இவன் மேல குற்றம் சாட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அது இந்த சாத்தான். இன்னைக்கு நமக்கு பார்த்தாங்க, உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆண்டுடைய பிள்ளை மட்டும் ஒரு தப்பு செய்யட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க, பாருங்க என் வாழ்க்கையில சாட்சி இல்லை, என் வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டுவார்கள். ஆனா அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வர்றதுக்கு ஆட்டுக்கொண்டே ரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வாசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வாசனம் எப்படி ஜெயிக்கணும்? சாட்சியின் வாசனம், சாட்சி உள்ள வாழ்க்கை. வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில யூதா 9வது வசனத்தை வாசிப்போம். யூதா 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை பிசாசு தர்க்கித்து பேசுவது என்ன நடக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு கருகலான சம்பவம். மோசே ஒரு எய்த்னா கொலை செஞ்சார், அது உண்மை. அதாவது அவருடைய சகோதரன் மேல அன்பு, இங்க பாக்குறாரு அங்க பாக்குறாரு, மேல பாக்கல, போட்டு தள்ளிட்டு மண்ணில புதைச்சிட்டாரு. இவர் நினைச்சாரு யாருமே பார்க்கலன்ட்டு. ஆனா மோசையுடைய மரணம் வருது. மரணம் வரும் பொழுது ஆண்டவரே மோசையுடைய சரீரத்தை அடக்கம் பண்றார். அந்த சரீரத்தை அவர் அடக்கம் பண்றாரு, அவர் செய்ய மாட்டார். அவர் மிகாவேல அனுப்புறார். பிரதான தூதனாகி மிகாவேல் மோசையுடைய சரீரத்தை குறித்து இப்ப அடக்கம் பண்றதுக்கு சரீரத்தை வாங்குறாரு. அடக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த சரீரம், நம்ம இந்த என்னுடைய சரீரம் இருக்கு, நான் என்னுடைய சொத்தை குறித்து எவ்வளவோ பிளான்ஸ் நான் வச்சிருக்கேன். யாருக்கு எந்த சொத்து, யாருக்கு, எனக்கு ஒரே பொண்ணுனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அவளுக்கு தான் போகுது. ஆனா சில காரியங்கள்லாம் இது இவங்களுக்கு போகணும், அவங்களுக்கு போகணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த சரீரத்தை யார் அடக்கம் பண்ணணும்? ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்ப முக்கியமானது என்ன பார்க்கணும்னா,
பிசாசோடு தர்க்கித்து பேசினது, குற்றம் சாற்றும் பொருட்டு குற்றம். இதான் குற்றம் சாட்டுறது. மோசே யாரு? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், வழி நடத்தினார். யாருமே மோசே மாதிரி ஒரு அற்புதத்தை செய்தவர்கள் பைபிள்ல நீங்க பார்க்கவே முடியாது. அற்புதத்தை செய்து மறித்த உடனே ஆள் வந்துட்டான். குற்றம் சுமற்றும்படி குற்றம் சாற்றுன்னு வந்துட்டான். இது எனக்கு சொந்தம், என்னுடையதுன்னு கேட்கிறான். அதில் எப்ப வரணும் அவனுக்கு தெரியும். இந்த சரீரம் எனக்கு சொந்தம் அவன் கேட்கிறான். அவனை தர்க்கித்து, பயங்கர ஆர்கியூமெண்ட், தர்க்கித்து பேசிட்டு இருக்கான். ஏய், மோசை கொலை பண்ண நீ பார்க்கலையா? என்ன சொல்ற? எகிர்றாரு மேல, எகர பிரதான தூதன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமை. அப்ப நமக்கும் சாத்தானுக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்க அவங்கள ஆர்கியூ பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வியாழக்கிழமை ஆரோக்கியராஜுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராஜேஷுக்கு தெரியும் நினைக்கிறேன். வியாழக்கிழமை ஒரு பிரேயர் ஹால். இது கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. அப்போ ஊழியக்காரர் வர்றோம். அவர் நான் என்ன சொன்னாலும் அகேன்ஸ்டா தான் பேசுவார். ஒரு தடவை சாமுவேல் சவுல் கான்செப்ட் நடந்துச்சு. சாமுவேல் மரிச்சிட்டாரு. சவுலுக்கு ஆண்டவர் பேசுறதை நிப்பாட்டிட்டார். உம்மி தூரின் மூலமாக பேச மாட்டேங்கிறார். ஊழியக்காரர்கிட்ட பேச மாட்டேங்கிறார். இவருக்கு அடுத்து போக வேண்டியிருக்கு யுத்தத்துக்கு. யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. வந்த உடனே இவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறி சொல்ற ஆகிட்டு போயிட்டார். இவர் தான் குறி சொல்ற ஆள் எல்லாத்தையும் துரத்தி விட்டார். துரத்தி விட்டுட்டு இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு உடனே இவர் என்ன செய்ய, குறி சொல்ற ஆகிட்டு போயிட்டார். போய் கேட்கிறார், நான் போறது ஜெயம் கிடைக்குமா கிடைக்காது. 1 சாமுவேல். இது ஒரு கருகலான சக்தி. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிரதர் அகஸ்டின் ஜெயக்குமார் சொன்ன செய்தி, அதான் கேசட்ல கேட்டேன். அதை அவர் சொன்னது அப்படித்தான் சொல்ல முடியும். அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு கான்செப்ட் சொல்லுகிறார். ஒரு மரித்த பரிசுத்தவான ஒரு குறி சொல்ற ஆவியால எழுப்ப முடியுமா? அவங்க பழைய இலைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. இந்த சொன்ன உடனே எழுப்பி வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இது உண்மையிலேயே சாமியுடைய ஆவி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 14வது வசனம். அவனுடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். சவுல் கேட்கிறார். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற உமது. திருப்பதி மொட்டை ஓட்டவனை கேட்டா தெரியல, வயசானவங்க ஒரு சால்வை பொத்திட்டு இருப்பாங்க. இவ அப்படி பார்க்கிற. அதனாலே சவுல் அவனை சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரணும் சொல்றாரு. சாமுவேல் தான் சவுல் அபிஷேகம் பண்ணார். அவர் முகம் தெரியும். எதுவுமே சொல்லாம ஒரு கிழவனாரு சாலையை பொத்திட்டு இருக்காரு. இவன் உடனே புகழ விழுந்தார். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி நீ கலங்கடித்தது என்ன என்று கேட்டான். கலங்கடித்தது, இது பொய்யின் ஆவி அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்படி சொன்ன உடனே சொல்றாரு, கர்த்தர் ஒன்று விலகிட்டாரு, உன் ராஜ்யத்தை பிரிச்சுட்டாரு. இந்த கான்செப்டை நான் சொன்ன உடனே அந்த ஊழியக்காரருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்ன டாக்டர் பொய்யா சொல்றீங்க அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். யூதா 9 குஷ்ட துணியாமல் கர்த்தர் உன்னை கண்டுள்ளார். நான் உடனே கையில கூப்பிட்டேன். பிரதர், நான் சொன்னது தப்புனா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இதை குறித்து ஆர்கியூ பண்றது எனக்கு தெரியாது. பிரதர் சொன்னாரு, காசட்ல கேட்டேன், உங்களுக்கு சொன்னேன். அவ்வளோ நீங்க என்ன ரொம்ப பைபிள் ஸ்காலர் மாதிரி பேசுறீங்கோ அப்படின்னாரு. இதை விட்டுருங்க, நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில கனி தருகிற வாழ்க்கை வரும்போது
எவன் மேலே குற்றம் சுமற்றலாம் என்று குற்றம் சுமத்துறவே தாளத்தால் பட்டோம். அப்ப இன்னைக்கு வரும் பொழுது நமக்கு என்ன மட்டும் நமக்கு தெரியலனா நான் ஆண்டவரோட கூட இருக்கணும், அவ்வளவுதான். சரி, இப்ப சில காரியங்கள் நம்ம பார்க்க போயிருக்கோம். யோவான் 14:30. யோவான் 14:30. இனி நான் உங்களோட அதிகமா பேசவில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன்கிட்ட குற்றம் சுமற்றுகிறான், எங்கிட்ட வர்றான், என்கிட்ட ஒண்ணு. அதனால குற்றம் சாட்ட முடியாது. மோசேயுடைய சரீரத்தை குறித்து ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு டாபிக் இருந்துச்சு. நான் சொல்றேன், அவன் வெறுங்கையா தான் போகணும், சான்ஸே கிடையாது. 15வது அதிகாரம் 26. 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறோம், பிதாவினிடத்தில் உங்களுக்கு புறப்படுங்க. சத்தியாவின வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? கண்ணாடி போட்டோம். மோசே கண்ணாடி போட்டோன்னு சொல்லி பைபிள் இருக்குது, சரியா? சரி, ஆண்டவனை ஆசிரியப்போம். அப்ப கேட்டுக்கோங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். கண்ணாடி எல்லாம் தூரத்துக்கு போற. இதுதான் என் முக்கியமானது. ஆண்டவராக இயேசு சொல்றாரு, குற்றம் சாற்றுகிறவன் என்மேல் குற்றம் சாட்டுறதுக்கு வருவான். நான் பூமியை சார்ந்தவன் இல்லை, நான் மேலானவர்களை பார்க்கிறேன், நான் பிதாண்டி வலதுபுறத்தில் உட்காரதை பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இது 2வது குறிப்பு. 3வது 16வது அதிகாரம் 33. யோவான் 16:33. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகப்பட்டு இவளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திரும்ப நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் நம் பக்கத்துல நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்காரா? போட்ல இல்ல, ஒரு எதிர்காட்டு வந்தோன்னு பிரச்சனை வந்துச்சு. நமக்குள்ள இருக்காருன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எடுத்துக்கொள்ளுமா, லூக்கா 22வது அதிகாரம் 26வது வசனம். 22:26. ஆர்குமெண்ட், குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் இன்னொரு தரனாங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களிலே பெரியவன் சிறுவனை போலும், தலைவன் பன்னிடுக்கான். ஆண்டவர் ஒரு புது கான்செப்ட் சொல்லுகிறோம். இப்ப ஒரு குரூப் இருக்கும், அது கம்ப்யூட்டரா இருக்கும், அதுல ஒரு டீம் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த டீம் மேனேஜருடைய வேலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு 10 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த ஒர்க் பண்ண, நீ இதை நீ இதை கரெக்டாக சப்மிட் பண்ணணும். இந்த டீம் மேனேஜருக்கு மேல இன்னொருத்தர் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவருடைய கண்ட்ரோல் வச்சிருப்பார். ஆனா ஆண்டவர் நம்மளத்துக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னா, டீம் மேனேஜரா இருக்கிறவன் எல்லாத்தையும் கீழே இருக்கு. இது ஆண்டோட எதிர்பார்ப்பு. அப்ப காயின் என்ன செய்தார்னா, கோவம் வந்துருச்சு. ஏன் ஆண்டவர் ஏற்றப்படலன்னு சொல்லி. ஆனா மேலானவர்களை நாட்டுறவர்கள் இப்படி இருக்கும், தங்களை தாழ்த்துகிறதற்கு ரெடியா இருக்கும். 13வது அதிகாரம் 15. லூக்கா 13:15. இவர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு 14 சொன்னாங்க, இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்க ஜபா கோபம் அடைந்து ஜனங்கள் கோபம் அடைந்து. ஏன் கோபப்படுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தார். என்ன காரியத்தை செய்தார்னா, ஒரு பலவீனமான ஸ்திரீயை விடுதலை கொடுக்கிறார். எல்லாரும் முடியாது. இதை செய்தது ஓய்வு நாள். ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் ஓய்வு நாள்ல நான் அதை செய்வேன், அப்ப நான் ஓய்வு நாளுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்டுறது. ஜனங்களை நோக்கி ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேங்கிறப்ப பேச ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் ஒன்றே, அந்த நாட்கள் நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்க, ஓய்வு நாள் அப்படி செய்யக்கூடாது. இது இன்னைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நான் ஆண்டவர்க்குள்ள என்னை வழி நடத்திட்டாங்க, ஆண்டவர்க்குள்ள வந்தாச்சு, ஊழியத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஒருத்தர் இன்னைக்கு அவர் பறித்து பரலத்து போயிட்டார். அவர் வேலையை குற்றப்படுத்துகிற ஆவி உள்ளவர். ஒரு நாள் நானும் என் மனைவி இருக்கும்போது, உங்கள்கிட்ட நான் சில காரியங்களை குறித்து பேசணும்ட்டு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வந்தார். அதுக்கு முதல் குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
டாக்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தீங்க, ரைட். ஆனா இப்போ ஓய்வு நாள், நீங்க ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில் உட்காந்து வேலையை பார்க்கறது தப்பு. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? இதே ஓய்வு நாள். நான் சொன்னேன், உங்க பேரன் எங்க ஆஸ்பத்திரி பிறந்தான், உனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கணும். அவன் மேலே ஏறி கீழே குதிச்சு ஞாயிற்றுக்கிழமை வர்றான். அப்ப கையை தொங்கிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஓய்வு நாள். நான் உங்க பையனுக்கு பேரனுக்கு நான் மாவு போட முடியாது. சமாதானத்தோட போயிட்டு திங்கக்கிழமை வாங்க, சூப்பரா மாவு போட்டு விட்டுறேன், நீங்க என்ன செய்வீங்கட்டு அப்படியே பார்த்தாரு. அடுத்து சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு, செகண்ட் அட்டாக் ஞாயிற்றுக்கிழமை வருது, ஓய்வு நாள் அன்னைக்கு வருது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஐயோயோ ஐயோயோன்னு வர்றீங்க. பிரதர், உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், நான் வேலையை பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஸ்டெப்டோகைனஸ் நான் ஊசி போட்டா ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு ஹார்ட் சர்க்குலேஷன் வந்துடும். ஆனால் நீங்க திங்கக்கிழமை வாங்க, உங்களுக்கு நான் போடுறேன்னா ஒத்துக்கிட்டு. அப்படியே பார்த்தாரு, என்னடா நம்ம அடியில நம்ம கை வைக்கிறான்னு. இது ஓய்வு நாள் பொறுத்து குற்றம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா குற்றம் சுமத்தணும், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனா ஆபேல் நீதிமான்னு சாட்சி பெறுகிறார். அது நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் யாருங்கிறத புரியுறது தான் இது. அந்த தேவன் என்ன செய்வாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். கலாத்தியர் கொலேசியர் 3வது அதிகாரம் 2 பூமிக்குரியவர்களே அல்ல, அவர் மன்னிக்கிற தேவன், நம்முடைய அப்பாவுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், கனி தரணும். கனி தரதற்கு நீ என்ன செய்யணும்? மேலானவர்களை பார்க்கணும். நீ எப்ப பூமிக்குரியவர்களை நீ பார்க்க ஆரம்பிச்சியோ உன்னால கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கலன்னா நான் உன்னை வெட்டான சாய்ஸே கிடையாது. மேல பார்த்து பரலோகத்தோட நீ கனெக்ட் ஆகியிருந்தானா, எப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டே இருப்பார். ஒரே ஒரு நாள் தான் கனெக்ட் ஆகல. அப்ப சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நம்மளுடைய கனெக்ஷன் பரலோகத்தில் இருந்தானா பிரச்சனையே கிடையாது. ஜெபிச்சோமா, மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உடைய திருசனம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.